ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இட்ஸ் உமா செல்வா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் 2வது வெள்ளிக்கிழமை நான் எப்படி வழிபாடு பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமை பூஜைனாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். அதுவும் இந்த ஆடி வெள்ளினா சொல்லவே வேண்டாம், அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இந்த வெள்ளிக்கிழமை பூஜை சுக்கிர பகவானுக்கும் அம்பாளுக்கும் உரிய பூஜை. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி தேய்பிறை சஷ்டியும் கூட. நம்ம முருகப்பெருமானையும் சேர்ந்து வணங்க போகிறோம். இப்போ நம்ம ஃபோட்டோ வைக்கிறதுக்காக மனை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கோலம் போட்டுட்டு உள்ளே ஒரு காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே சிகப்பு நிறமோ மஞ்சள் நிறமோ ஒரு ப்ளவுஸ் பீட்டை விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருக்கோ அம்பாள் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. முருகன் ஃபோட்டோவும் வச்சுக்கோங்க. இன்றைக்கி சஷ்டியும் கூட, அதனால் 2 தெய்வமும் சேர்த்து நம்ம வணங்க போகிறோம். அந்த ஃபோட்டோ வச்சுட்டு நான் அம்பாளுக்கு நம்ம கையாலே செஞ்ச வேப்பிலையும் லெமனும் சேர்ந்த மாலை போட்டிருக்கேன். நம்மக்கிட்ட என்னென்ன அம்மன் ஃபோட்டோ இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை துர்க்கையை வழிபட்டேன். இந்த டைம் காமாட்சி அம்மன் ஃபோட்டோ வச்சுருக்கேன். காமாட்சி அம்மன் ஃபோட்டோ ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த காமாட்சி தேவி 3 சக்திகளும் ஒன்றிணைந்து ரூபணியாக காட்சி தராங்க. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய 3 தேவிகளின் சக்தி முப்பெரும் தேவிகளாக ஒன்றாக அடக்கிய ஒரு ரூபமே காமாட்சி. அதனால் தனித்தனியாக ஃபோட்டோ வைக்காமல் நான் இந்த டைம் காமாட்சி அம்மன் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணியிருக்கேன். நான் இந்த பூஜை பார்த்திங்கன்னா இரவு நேர சுக்கிரஹோர டைமத்தில் தான் ஆரம்பித்தேன். 8 to 9 அந்த டைம் தான் எனக்கு சௌரியமாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நைட் டைமில் கரெக்டாக ஈவினிங்கில் எப்பொழுதும் போல் வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை ஆரம்பிப்போம் இல்லையா, 6 மணிக்கு வெளி வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு விளக்காய் ஏற்றி உள்ளே உள் வேலைகள்லாம் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு கரெக்டாக 8 மணி ஆச்சு. நான் பூஜையெல்லாம் முடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா 9:30 ஆகிட்டுது. அந்தளவுக்கு அப்படியே டைம் இழுத்துரும் பாருங்கள். பூஜை ரூமுக்குள்ளே வந்துட்டாலே எனக்கு டைம் போகிறதே தெரியாது. அந்தளவுக்கு டைம் ஓடியே போயிடும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. அது செல்வ செழிப்பை நமக்கு இன்னும் மேம்படுத்தும். அதே மாதிரி நம்ம வெற்றிலை தீபம் போடுறோம் அப்படின்னாக்கா அதில் மஞ்சள் திரி கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மற்ற நாட்களில் நீங்கள் வெள்ளை திரி போட்டுக்கலாம். முருகனுக்கு ஏற்றும் பொழுது மஞ்சள் திரி போட்டு எழுத்துங்க. அதே மாதிரி குலதெய்வ கலசத்தையும் மறந்துடவே கூடாது. குலதெய்வ கலசம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிறதால ஒரு கலசத்தில் தண்ணி நிரப்பி அதில் ஒரு 5 ரூபாய் நாணயம் போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கொத்து வேப்பிலை வச்சுருங்க. பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இதை சாமி ஃபோட்டோஸ்க்கு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம். மற்ற நாட்களில் குத்துவிளக்கு ஏற்றுறோமோ இல்லையோ, இந்த ஆடி மாதத்தில் கொஞ்சம் ரொம்ப விசேஷமான நாட்களில் நம்ம குத்துவிளக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். குத்துவிளக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஆடி மாதத்தில் 2 பக்கமுமே நம்ம குத்துவிளக்கு ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. அதனால் குத்துவிளக்குக்கு அலங்காரம் பண்ணி நடு தண்டில் தான் பூ கட்டணும், மேலே வைக்க வேண்டாம். இப்போ நம்ம குத்துவிளக்கு அழகாக அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருகனுக்கு நம்ம வேலுக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெற்றிலை தீபம் போட்டுடலாம். இப்போ 6 வெற்றிலை தீபம் போட்டு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம அம்பாளுக்கு நான் இன்றைக்கி குங்கும அர்ச்சனை பண்ண போகிறேன். குங்கும அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம எப்பொழுதுமே விநாயகருக்கு ஒரு சின்ன வழிபாடு பண்ணிடணும். முதல் வழிபாடு விநாயகருக்கான வழிபாடாக இருக்கட்டும். விநாயகருக்கு நமக்கு தெரிஞ்ச துதி சொல்லி போற்றி சொல்லி தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணிடலாம். பூக்களாலேயே அர்ச்சனை பண்ணிவிட்டு நான் 108 போற்றி காமாட்சி போற்றி சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் குங்கும அர்ச்சனையும் பண்ணி முடிச்சிட்டேன். இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு பூஜை, நிறைவான ஒரு பூஜை. பிரசாதம் பார்த்திங்கன்னா நான் வெறும் பழமாக வச்சு முடிச்சிட்டேன். நம்மளால் என்ன பிரசாதம் பண்ண முடியுமோ, வெறும் பால் இல்லை சக்கரை பொங்கல், ஸ்வீட்ஸ் ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு படைக்கலாம். நான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பழங்கள் கொண்டு நான் இன்றைக்கி பிரசாதமாக வச்சு படைச்சிட்டேன். இவ்வளோ தான் நம்மளுடைய 2ஆம் வெள்ளிக்கான பூஜை முடிஞ்சது. தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இனிமேல் பூஜா வீடியோ நிறைய வரும். நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் எப்பொழுதுமே 3ஆம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் விளக்கு பூஜை செய்வேன். அடுத்தது 4ஆம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வரலட்சுமி பூஜை இருக்கும் இல்லையா. நம்ம வீட்டில் எப்பொழுதுமே வரலட்சுமிக்கு படைக்கிறது வழக்கம் உண்டு. அதனால் வரலட்சுமி பூஜையும் சேர்ந்து அந்த 4ஆவது வெள்ளியில் வந்துடும். 5ஆவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தடபுடலாக ஒரு படையல் போட்டு மாவிளக்கு செஞ்சு வழிபாடு பண்ணுறது வழக்கம். அந்த மாதிரி முடிச்சுக்குவேன். நான் இந்த குங்கும அர்ச்சனை பண்ணுற குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு
இது பார்த்திங்க அப்படின்னா வரலட்சுமி பூஜை பண்ணுவோம் இல்லையா, வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு அந்த குங்குமத்தை கொடுப்பேன். நானுமே இந்த வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கிறது எல்லாமே நம்ம பூஜை பண்ணுற குங்குமமாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வருஷம் முழுக்க வந்துட்டு நம்ம எப்படியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொரு பூஜை ஏதாவது பண்ணுவோம். அப்போ வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுவோம். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இட்டுக்கிறது சௌரியமாக இருக்கும். அவ்வளோதாங்க, பூஜையோட எண்டுக்கு வந்துட்டோம். அந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் உமா செல்வா. தேங்க்யூ.